السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவுடைய பேரருளால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாவுடைய ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கு அனைத்து புகழும் உண்டாக்குமாறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆன் 39ஆம் அத்தியாயம் 53ஆம் வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தியினுடைய விரிவுரையை இந்த உரையில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய வலிமையை அவன் பறைசாற்றுவதற்காக உலகில் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அவனுடைய பிரம்மாண்டத்தை ஒவ்வொன்றுமே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. வானங்களை பார்த்தால் எந்த விஞ்ஞானத்தினுடைய கையடக்கத்திற்கும் அது வசப்படவில்லை. பூமியை பார்த்தால் அதுவும் அப்படித்தான், கடலை பார்த்தால் அதுவும் அப்படித்தான். இன்னும் இதெல்லாம் இன்றைக்கு மனிதன் தன்னை அறிவாளி என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவன் இயற்கை இயற்கை என்று சொல்கிறானோ, அந்த இயற்கைக்கு பின்னால் இருப்பது இறைவன் அல்லாஹ் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க தவறியிருக்கின்றார்கள். அந்த பிரம்மாண்டமான படைப்பினங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆற்றலையும் வலிமையையும் வழங்கியிருப்பதை எண்ணி இன்றைக்கு மனிதன் பிரமித்து போயிருக்கிறான். திருதுப்பென்று பெருமழை இல்லை, பெரும் பூகம்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு ஊரையே காலி செய்திருக்கிறது. நேபாளம் திபெத் எல்லையில் என்ன நடந்தது யாராலும் சொல்ல முடியவில்லை. சேட்டலைட் மூலமாக கிடைத்த காட்சிகளை வைத்து மிக பெரும் பனிப்பாறை சரிந்து விழுந்து இத்தகைய பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த பனிப்பாறைக்கு இவ்வளவு அசாத்தியம் இருக்கிறது என்றால், உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புகளாக முன்னர் குறிப்பிட்டவைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலும் அசாத்தியமும் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அவைகளெல்லாம் எங்களை படைத்தவன் அல்லாஹ்தான், எங்களுடைய அத்தனைக்கும் அவன்தான் என்று தானாக சொல்லுகிற இடத்தில் இருக்கின்றனவா என்றால்
அந்த ஆற்றலை அல்லாஹ் அதற்கு தரவில்லை. அது வெறும் திடப்பொருள் தான். அது தன்னைத்தானே இறைவனை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய ஒன்றே ஒழிய அது தானாக முன்வந்து மற்றவர்களிடத்தில் இப்படி இப்படி என்று சொல்கிற அந்த திறனை அல்லாஹ் அதற்கு தரவில்லை. இவைகளெல்லாம் இந்த உலகில் சொல்லித் தருகின்ற இடத்தில் அல்லாஹ் மனிதனைத்தான் வைத்திருக்கிறான். இவைகளெல்லாம் படைக்கப்பட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் மனிதனை படைக்கிறான். இந்த பிரம்மாண்டங்களையெல்லாம் மனிதன் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு சொல்லித்தரப்பட்டது. மனிதன்தான் அதை பார்க்கிறான், மனிதன்தான் அதை சிந்திக்கிறான், மனிதன்தான் அவன் பிரமித்து போயிருக்கிறான். அவன் அதற்கு என்ன பெயரிட்டாலும், இயற்கை என்றாலும் அல்லது வேறு என்ன பெயரிட்டாலும் அது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது என்பதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட இந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிற போதே அவரை களிமண்ணிலிருந்து படைத்து சொர்க்கத்திலே குடியமர்த்துகிறான். அவருக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் அவர் என்றென்றைக்கும் நீடூடி அந்த சுவனத்திலேயே தன் வாழ்க்கையை அவர் கழித்திருக்க முடியும். ஆனால் அந்த நிபந்தனைக்கு அவர் மாறு செய்கிற போது அந்த வாழ்க்கையை இழந்து வேறொரு வாழ்க்கை நோக்கி தான் அவர் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ஆதமை அந்த சோனத்திலே குடியமர்த்துகிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. அந்த ஏற்பாடு, அவர் நிபந்தனையை மீறுகிறார். அவர் சொர்க்க வாழ்க்கையை அவருக்கு அல்லாஹ் பறித்து அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அன்றிலிருந்தே மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை, எத்தகைய குணம் உள்ளவன் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஆதம் தன்னுடைய ரப்புக்கு அவர் பாவம் செய்தார், மாறு செய்தார், அவர் வரம்பு மீறினார் என்று ஆதமை சொல்கிறான். அல்லாஹ்வால் தன்னுடைய தனிப்பெரும் வலிமையை பறைசாற்றக்கூடிய ஒரு படைப்பாக ஆதமை படைத்திருக்கிற போது அந்த ஆதம் நேரடியாக அல்லாஹ்வை சோனத்திலே பார்த்திருக்கலாம். சுமன வாழ்க்கை எப்படி என்பதை அவர் உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக அனுபவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆதம் அந்த வாழ்க்கையை ஒரு வினாடியில் தவறவிட்டு வேறொன்றை நோக்கி அவர் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆனாதிலிருந்து, அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டதிலிருந்து மனிதனுடைய சுவாபம் என்ன என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான். மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆதமே தவறு இழைத்து விட்டார். ஆதமுடைய வழித்துள்ளர்களாக இருக்கிற நீங்களும் நாமும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. நாமும் தவறுக்கு உட்பட்டவன் தான். ஆனாலும் கூட அதற்கான வழிகள் என்ன, தவறிலிருந்து நாம் காத்துக்கொள்வதற்கான வழி என்ன, அப்படி நம்மையும் அறியாமல் அல்லது நம்முடைய சுய கட்டுப்பாடையை மீறி நமது வாழ்க்கையில் தவறு நடந்துவிட்டால் அதற்கு என்ன பரிகாரம், அதை எப்படி சரி செய்து கொள்வது என்கிற வழிமுறையை ஆதமுக்கு பிறகு வந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். ஏனென்றால் ஆதமுடைய குணம் என்ன என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்துவிட்டது. ஆதலால் தான் ஆதமிலிருந்து, ஆதமனுடைய வழித்தோழர்களிலிருந்து அத்தனை பேருக்குமே தவறு என்று அவர்கள் தெரிய வருகிற போது அந்த தவறுக்கான பரிதாபத்தை, பச்சாதாபத்தை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டு பெற வேண்டும், கேட்க வேண்டும். ஆதலால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்தது தவறு என்பதை இந்த பூலோகத்திற்கு வந்ததற்கு பிறகு உணர்கிறார். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எங்களை படைத்தவனே, நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து விட்டோம். உண்மைதான். இந்த வாழ்க்கையை யாராவது இழக்க துணிவார்களா? மனிதன் அதற்காகத்தான் என்ன இரவு பகல் பாராமல் மாடாய் ஓடாய் ஓடி உழைக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சுகமான வாழ்க்கையை கிடைக்காதா? இன்பமான வாழ்க்கையை ரசிக்க முடியாதா? அதற்கு என்னென்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது அதையெல்லாம் வாங்கி அனுபவிக்க முடியாதா என்பதற்கு அதற்கான பொருளை திரட்டுகிறான். அதற்காக அல்லோகல்லப்படுகிறான், கஷ்டப்படுகிறான். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையும் கூட கணப்பொழுதில் என்ன அவனுக்கு கை நழுவி போகிறது.
ஆனால் நிரந்தரமாகவே இங்கு நீ இருந்து விடலாம் என்று ஆதமை படைத்து சொர்க்கத்தில் குடியமர்த்துகிறான். நிரந்தரமாக இருந்து விடலாம் என்றால் ஆதமிடத்தில் ஷைத்தான் என்ன சிந்தனை போட்டான்? ஆதமே, இந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஏன் கட்டளையிட்டிருக்கிறான் தெரியுமா? நீ அந்த மரத்தை நெருங்கி அதன் கனிகளை நீ புசித்தால் இங்கேயே நிரந்தரமாய் இருந்து விடுவாய் என்பதற்காகத்தான். இங்கேயே நிரந்தரமாய் இருந்து விடுவாய், நீ இங்கே நிரந்தரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதுகிட்ட போகாத என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ ஆதம் பார்த்தார், ஐயையோ, இப்படி ஒரு வாழ்க்கை இன்னொரு இடத்தில் நமக்கு அமையுமா என்று சொல்ல முடியாது. கிடைத்ததை நாம் தவறுவிட்டு விடக்கூடாது. ஆதலால் அதை நெருங்குவோம், கனியை புசிப்போம் என்று புசித்து விட்டார். முடிந்து விட்டது. ஷைத்தான் எப்படி மனிதனை வழிகடிப்பான் என்பதற்கு இது மிகச் சரியான சான்று. ஆதலால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவூன், குல்லு பனி ஆதம் ஹத்தாவூன் வ கைருல் ஹத்தாயின தவ்வாபூன். எல்லா ஆதம் உடைய வழித்தோன்றல்கள், மனிதர்கள், பிள்ளைகள் எல்லோரும் தவறிழைக்கின்றவர்கள். அவர்களில் சிறந்தவர் தவறை என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் யார் மன்றாடுகின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிச் சென்றார்கள். ஆக நாம் எல்லாம் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் தவறுக்கான பிராயச்சித்தம் யாரிடத்தில் போய் நாம் கேட்பது? நம்மை விட வலிமை மிக்கவனிடத்தில் போய், இதெல்லாம் தவறு என்று எவன் சொன்னானோ அவனிடத்தில் போய் தான் நான் தவறு செய்து விட்டேன், நீ சொன்னதை மீறிவிட்டேன் என்று அவனிடத்தில் போய் தான் நாம் உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இதை நீ மன்னித்துடு என்று நாம் கேட்க வேண்டும். அப்படித்தானே இல்லையா? உலகத்திலே ஒரு மனிதன் சக மனிதனுக்கு தவறிழைத்து விட்டால் அவனுடைய மனது உறுத்துகிறது. அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ, ஒரு மனிதனுக்கு தவறிழைத்து விட்டோம் என்று அவனுடைய ஆழ் மனது சொல்கிறது, அவன் உள்ளம் உறுத்துகிறது. அப்படி உறுத்துகிற போது, அடடா நாம் தப்பு பண்ணிட்டோம், என்ன செய்யறது? நம்ம அவற்றை போய் மன்னிப்பு கேட்டுருவோம், அவற்றை போய் மன்னிப்பு கேட்டுருவோம் என்பதுதான் எழுதப்படாத விதியாக இருக்கிறது, என்பதுதான் இயற்கை நியதி. அப்போ ஏன் அவருக்கு நாம் தவறிழைத்திருக்கிறோம், அவரை காயப்படுத்தி இருக்கிறோம், அதாவது அவர்களுக்கு போய்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒன்றும் இல்லை, இஸ்லாம் சொல்லாத ஒன்றுதான். பிற சமூகத்தினுடைய தாக்கம் நம்மிடத்திலும் இருக்கிறது. ஒரு சபையில் இருக்கிற போது அந்த சபையை உள்ளே நுழையவோ அல்லது வெளியேறவோ போகிற போது என்னுடைய கால் அல்லது வெளியேறுகிறவருடைய கால் இன்னொரு மீது பட்டுவிட்டால் சாரி என்கிறோம். காலுக்கு என்ன தனி அவமரியாதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா? கைக்கு என்னவோ அதுதான் காலுக்கு. கைப்பட்டால் சாரி என்று சொல்கிறோமா? கைப்பட்டால் சாரி என்று சொல்வதில்லை, கால் பட்டால் சாரி என்கிறோம். இது யாருடைய பண்பாடு, யாருடைய நடைமுறை? இது முஸ்லீமுடைய நடைமுறை அல்ல, மற்றவருடைய நடைமுறை. அதை நாமளும் என்ன செய்கிறோம்? சாரி அப்படிங்கிறோம். கைப்பட்ட போய்கிட்டே இருப்போம். அப்போது அவர் மீது கைப்பட்டு விட்டது, கால்பட்டு விட்டது என்ற ஒரு காரணத்திற்காக, யார் மீது பட்டு விட்டதோ அதனால் அவர் மனம் முன்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவரிடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? மன்னிச்சுக்கிடுங்க, சாரி என்று கேட்கிறோம். ஏன்? மன்னிப்பு கேட்கிற இடத்தில் அவர் இருக்கிறார். நாம் அவருக்கு தவறு செய்து விட்டோம், அவரை காயப்படுத்தி விட்டோம். மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம், கேட்கப்படக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். இந்த ஒரு சாதாரண ஒரு லாஜிக், இந்த சாதாரண ஒரு நிலை அல்லாஹ்விடத்திலும் என்ன இருக்க வேண்டும்? மனிதன் அல்லாஹ்வுக்கு தவறு செய்கிற போது அல்லாஹ்விடத்தில் தான் என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன்தான் வரைமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அவன்தான் இது கூடும் என்கிறான், அவன்தான் இது என்று அவன்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை நாம் போது வேண்டும், அவனிடத்தில் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் நம்முடைய நிலை இப்படி, நாம் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதில்லை. குறிப்பிட்டேன். அப்படி இருக்கிற போது அந்த ஆதம் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்? ரப்பனா வலம்னா, எங்களை படைத்தவனே, எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் என்று அவனிடத்தில் தான் மன்னிப்பு கேட்டார். அவரே அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது, அவர் வழித்தோன்றலாக இருக்கிற நாமும் அல்லாஹ்வுக்கு தவறு செய்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை விடுத்து அல்லாஹ்விடத்தில் போய் நாம் மன்னிப்பு கேட்டால் அவருக்கா நாம் குற்றமிழைத்தோம்? அவருக்கா நாம் பாவம் செய்தோம்? அவர் உயிரோடு இருக்கிறவோ தனிப்பட்ட முறையில் அவருக்கு குற்றமிழைத்திருந்தால் அவரிடத்தில் போய் நாம் கேட்பது ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் அவரோ செத்து போனவர்,
என்றைக்கோ செத்து போனவர், எத்தனை நூறாண்டுகளுக்கு முன்னரோ செத்து போனவர், அவரிடத்தில் போய் நான் செய்த அத்தனை அக்கிரமத்திற்கும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பார்த்து அல்லாட்ட போய் எனக்கு மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு வாங்க என்று சொல்கிற இந்த போக்கு இருக்கிறது முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு போக்கு, ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை அல்லாஹ் என்ன செய்கிறான்? தகர்க்கிறான். அதைத்தான் 3ஆம் அத்தியாயம் 193ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 39ஆம் அத்தியாயம் 53ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே. அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்லச் சொல்கிறான். யாருக்கு அடிமை? நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிமை. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். நாம் அல்லாஹ்வுக்கு அடிமை, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். ஏன், பிரம்மாண்டமான படைப்பாக பார்க்கப்படக்கூடிய மலக்குமார்களும் கூட அல்லாஹ்வுக்கு அடிமை தான். அவங்க யாரு? எல்லாருமே அல்லாஹ்வினுடைய அடிமைகள் தான். இந்த அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய என் அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநியாயம் நீங்கள் செய்து கொண்டால், அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடையாதீர்கள். ஐயையோ, இவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறேன், இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவு அக்கிரமம் புரிந்திருக்கிறேன், என்னுடைய குற்றங்களை, பாவங்களை, அநியாயங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? அந்த அளவுக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் நிறைய செய்து விட்டேன், திரும்ப திரும்ப செய்து விட்டேன், திரும்ப திரும்ப செய்து விட்டேன், எங்கே என்னை மன்னிக்க போகிறான் என்று நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், என்று நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிராசையை அடைய வேண்டாம் என்று சொல்கிற இடத்தில் ஏன் அல்லாஹ் இருக்கிறான் என்றால், அவன்தான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அவன்தான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். அப்போ மன்னிக்கிற இடத்தில் அல்லாஹ் தான் இருக்கிறான். ஏன் நீங்கள் நிராசை அடைய வேண்டும்? ஏன் கை சேதப்பட வேண்டும்? அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற நம்பிக்கை இருந்தால் போதும், அவனிடத்தில் கையேந்து விட்டால் போதும், அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அவனிடத்தில் கையேந்துவதையே அல்லாஹ் என்ன செய்ய விரும்புகிறான். அவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும். ஒரு பயணி தனக்கு தேவையான எல்லா சாதங்களையும் பொருட்களையும் மூட்டையாக கட்டி அவன் தன்னுடைய வாகனமாகிய ஒட்டகத்திலே வைத்துக்கொண்டு பயணப்படுகிறான். வழியில் போய்கொண்டே இருக்கிறான். பாலை பெருவழியில் பல மணி நேரங்கள் போன அந்த மனிதன் இளைப்பாறுவதற்காக அவன் ஒரு இடத்தில் ஒட்டகத்திலிருந்து இறங்கி அந்த இடத்தில் ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு அவன் கண்ணையர்ந்து என்ன செய்கிறான்? உறங்குகிறான். நன்றாக உறங்கி தன்னுடைய சோர்வெல்லாம் போனதற்கு பிறகு எழுந்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. அவன் கட்டிக்கொண்டு வந்த சாதங்களையும் இன்ன பிற பொருட்களையும் காணவில்லை. திரும்பியிடமெல்லாம் பார்க்கிறான். இப்போ இருக்கிற நிலையில் கட்டடம் மறைத்துவிடும். ஆனால் அன்றைக்கு இந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் அன்றைக்கு பாலை பெருவழி, எந்த பயணி எங்கு போகிறான் என்று இருந்த இடத்திலிருந்தே என்ன செய்யலாம்? பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு சுற்றுமுற்றும் ஏதாவது அசைவு தெரிகிறதா என்று அந்த மனிதன் பார்க்கிறான். பயணி எங்கும் எந்த அசைவும் இல்லை. நம் ஒட்டகம் காணாமல் போய்விட்டது, பொருட்களையும் காணோம், யார் இவ்வளவு பொருளையும் ஒட்டகத்தையும் எடுத்து விட்டு போனார்கள், கண்ணு கட்டிய தூரம் தெரியவே இல்லை என்று சொல்லி நமக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது, இதிலிருந்து மீண்டும் பயணத்தை தொடர்ந்தால் வழியில் நாம் செத்தே போயிடுவோம், அதனால இங்கே நாம் படுத்துறங்கி விடுவோம் என்று சொல்லி அவன் சோர்ந்து நிராசை அடைந்து தான் தவறவிட்டு தனக்கு தவறிப்போன இந்த ஒட்டகம், இந்த கட்டுசாதம் எதுவும் கிடைக்காது என்று அங்கே மீண்டும் என்ன செய்கிறான்? உறங்கி விடுகிறான். நிராசை அடைந்து உறங்குகிறான். திரும்ப திடீரென்று விழித்து பார்க்கிறான். எது கிடைக்காது என்றானோ, எது கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்தானோ, அந்த ஒட்டகமும் அந்த மூட்டை முடிச்சுகள் எல்லாம் அப்படியே இருந்த இடத்தில் இருக்கிறது. அப்படி இருந்த இடத்தில் இருக்கிறது. இதை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் என்றால் சந்தோஷத்தினுடைய எல்லையில்லா அந்த சந்தோஷத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏய் ரப்பே, அந்த ஆபதிவானா ரப்புக்கு, நீ எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு இப்போது ரப்பு என்று சொன்னாரா? யாரு? அந்த பயணி நிராசை அடைந்து திரும்ப அவனுக்கு கிடைத்ததற்கு பிறகு சந்தோஷத்தினுடைய உச்சத்தை என்ன சொல்ல வேண்டும் என்பது கூட தலைகால் புரியாமல்
அவன் ரப்பை பார்த்து சொல்கிறான், அந்த அபதி வான ரப்பு, நீ எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு ரட்சகன் ரப்பு என்று இந்த பயணி சொல்கிறான். அப்போ இவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். தனக்கு கிடைக்காது நினைத்தது கிடைத்து விட்டதால் அவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். இந்த சந்தோஷத்தை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சந்தோஷத்தை விட லல்லாஹு அஃபரஹு பி தௌபத்தி அப்திஹி, அல்லாஹ் ஒரு அடியான் அவனத்தில் கையேந்தி அல்லாஹ்வே என் பாவத்தை மன்னித்திடு என்று கேட்கிற போது இந்த அடியான் அடைந்த சந்தோஷத்தை விட அதிகம் அபரிமிதமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்புக்காக கையேந்துகிற போது அல்லாஹ் ஏன் அவ்வளவு ஆனந்தம் அடைய வேண்டும், ஏன் அவ்வளவு சந்தோஷம் அடைய வேண்டும்? என்ன காரணம் என்றால் ஒன்றே ஒன்றுதான், நீ என்னை எஜமானனாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய், என்னை தலைவனாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், மன்னிக்கிற இடத்தில் நான் தான் இருக்கிறேன் என்பதை உளமாறு நீ ஒத்துக்கொண்ட காரணத்திற்காக உன்னுடைய அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மனிதன் அடைகிற சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இப்படி இருக்கிற போது எதற்காக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்வதற்காக ஏன் நிராசையடைய வேண்டும், ஏன் கை சேதப்பட வேண்டும்? அல்லாஹ் அதையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடையாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறவனாக இருக்கிறான், அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 39ஆம் அத்தியாயம் 53ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கிறவனாக இருக்கான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனுக்கு இணை வைத்தல் என்கிற அந்த பாவத்தை தவிர நீ எத்தகைய கொடும்பாவம் செய்தாலும் அல்லாஹ் அத்தனையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். நம்முடைய செயல் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன் என்று அவனிடத்தில் கையேந்த வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ் அத்தனையும் என்ன ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று வேறு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அல்லாஹ் தான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வை தவிர யாரும் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கிற இடத்தில் இல்லை. மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறை மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் உங்களுக்கு மோசடி செய்துவிட்டால், நான் உங்களை திட்டிவிட்டால், ஏசிவிட்டால், உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டால், அல்லது உங்களை ஏமாற்றி விட்டால் நான் உங்களிடத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். நான் உங்களோடு துரோகம் செய்தால், உங்கள் பொருளை திருடினால், உங்களுடைய பொருள் உங்களை ஏமாற்றினால் அதற்கு பரிகாரம் ஏமாற்றியதை நான் திருப்பி தர வேண்டும், திருடியதை திருப்பி உங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்ததற்கு பிறகு நான் தவறாக நான் திருடி விட்டேன், நான் உங்களை ஏமாற்றி விட்டேன், இந்தாங்க அப்படிங்க மன்னிச்சிருங்க என்ன என்று அந்த மனிதத்தில் கேட்டால் அவன் மன்னித்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக பல ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். யுஃபரு ஷஹீத் குல்லு தம்பின் இல்ல தைன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஷஹீதுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஷஹீத் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர். அதற்கு ஈடு இணை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. எதிரிகளோடு களத்தில் நின்று இறை மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்திற்காக யார் போரிட்டு வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டாரோ அவரைத்தான் இஸ்லாம் ஷஹீத் என்று சொல்கிறது. அவர்தான் தியாகி என்று சொல்கிறது. அவருக்கு உடனடியாக சொர்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கிடைக்காத பெரும் பாக்கியம். நபி அவர்களுக்கு உடனடி சொர்க்கம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மறுமையில் நம்மை போன்று எல்லோரும் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு சொர்க்கம். அப்போ இப்போ நபி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? புதைகுழியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புதைகுழியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லடியார்கள் எப்படி புதைகுழியில் உறங்குகிறார்களோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்காத ஒரு பெரும்பாக்கியம் அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டு கொல்லப்பட்ட தியாகிக்கு கிடைக்கிறது. உடனே அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி சுவனத்தில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சுற்றி திரியக்கூடிய பச்சை நிற பறவையினுடைய உடலில் அந்த உயிரை செலுத்தி அந்த பறவை சொர்க்கத்தை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார். அங்கிருக்கிற அத்தனை இன்பங்களையும் அந்த பறவை வடிவத்தில் தியாகி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட தியாகி ஏன் இந்த நிலைக்கு இவ்வளவு உச்சத்திற்கு அவர் இறப்புக்கு பிறகு கொண்டு செல்லப்படுகிறார்? அவர் அல்லாஹ்வுக்காக தன்னையே தியாகம் செய்து விட்டார், தன் உயிரை கொடுத்து விட்டார். அதற்கு பரிகாரமாக உடனடியாக அல்லாஹ் சொர்க்கத்தை செய்கிறான், கொடுக்கிறான். அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன்னிக்கப்படாமல் சொர்க்கம் போக முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாமல் சொர்க்கம் போக முடியாது. அப்போ இந்த தியாகியினுடைய பாவம் அத்தனை மன்னிக்கப்பட்டதால் அவர் என்ன உடனடியாக சொர்க்கத்திற்குள் அனுப்பப்படுகிறார். அந்த தியாகியை பற்றி தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், யுஃபரு ஷஹீத், ஷஹீதுடைய குல்லு தம்பின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அடுத்து சொர்க்கம் தான், சொர்க்கத்துக்கு போய்விடுகிறார். இல்ல தைன் என்று சொன்னார். கடனை தவிர இந்த உலகத்திலே அவர் உயிர் வாழ்கிற போது ஒருவருக்கு அவர் கடன் பட்டிருந்தார். அந்த கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் கலந்து யுத்தத்தில் தன் உயிரை அவர் மாய்த்து கொண்டார். எதிரியால் வெட்டுப்பட்டு செத்து போய்விட்டார். இப்போ அவரை சொர்க்கத்திற்குள் அனுப்புவதா இல்லை அப்படியே வைத்திருப்பதா? அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்பாமல் அவருடைய உயிரை அந்தரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்ததில் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆனால் அவர் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்க, அந்த கடனை கொடுத்தவர் இந்த ஆள் எனக்கு தாரம் சொல்லி கடைசியத்தை இப்படி செத்து போயிட்டாரு, என் கடன் தராமல் போயிட்டாரு என்று அவர் இங்கு என்ன ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார். அப்போ இதற்கு யார் பதில் சொல்லுவது? இந்த கடனை யார் திருப்பி கொடுப்பது? எனவே அவர் இறந்து அவரும் மற்றவர்களும் ஒத்துமொத்த மனித சமூகம் நாளை மறுமையில் எழுப்பப்பட்டு அவரையும் விசாரணை கூண்டு நிறுத்தி இவரையும் விசாரணை கூண்டு நிறுத்தி அப்போது இல்லை இல்லை நான் மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு தர வேண்டிய 10,000 அவர் தரல, அவர் தியாகியா இருக்கலாம், நான் இந்த 10,000 இல்லாமல் என்ன பாடுபட்டேன் இந்த உலகத்தில், என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது, அதையெல்லாம் அவர் நிறைவேற்றாமல் போய்விட்டார், நான் இதனால் பல தவறுகளை கூட செய்ய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன், அவர் நேர சொர்க்கம் போகிற காரியத்தை செய்து இப்போது சொர்க்கத்துக்கு போகவா என்கிற நிலையில் வந்து நிற்கிற போது நான் விடவே மாட்டேன் என்று அவர் சொன்னால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். இப்போ அவருக்கு கடனை திருப்பி கொடுக்கணுமே, அந்த கடனை எப்படி கொடுக்கிறது? அவருடைய நன்மைகளில் அந்த கடனுக்கு தாழ்ந்தாற் போல் அள்ளி இவருக்கு கொடுத்து விடுவான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மனில் முஃப்லிஸ், ஒன்றுமில்லாதவன் திவாலானுக்கு போனவன் யார் என்று நபிகள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். அப்போ அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒன்றுமில்லாதவன் என்றால் உடுத்த உடை இல்லாதவன், உண்ண உணவு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன், செலவுக்கு காசு இல்லாதவன், வாய்ப்பு வசதி இல்லாதவன், ஒன்றுமே இல்லாதவன், அவன்தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். என்றால் முஃப்லிஸ் என்கிற அரபி வார்த்தைக்கு அதுதான் பொருள், நேரடி பொருள் அதுதான். அப்போ ஒன்றுமே இல்லாதவன் தான் என்ன முஃப்லிஸ் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். எவனிடத்தில் தீனாரும் திர்ஹமும் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதல்லப்பா, தீனார் திர்ஹம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், அது வரும் போகும், அது மால், அது வந்தால் அது சாய்ந்து போய்விடும், ஒரு பக்கமாக வரும் ஒரு பக்கமாக போயிடும், அவன் அல்ல முஃப்லிஸ். எவன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அதிகம் அதிகம் தொழுதவனாக, அதிகம் அதிகம் நோன்பு நோற்றவனாக, ஹஜ் செய்தவனாக, ஜக்காத் கொடுத்தவனாக, தர்மம் செய்தவனாக, அத்தனை காரியங்களையும் செய்தவனாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பான். அத்தோடு இன்னவனை திட்டியிருப்பான், இன்னவனை பொருளை அபகரித்திருப்பான், இன்னவனை ஏமாற்றியிருப்பான், இன்னவன் மீது அவதூறு கூறியிருப்பான், இதோடு வந்து நிற்பான். இவன் இன்னவனை திட்டியதால்
இன்னவன் மீது அவரு சொன்னதால், இன்னவனை ஏமாற்றியதால், அவனுக்கு துரோகம் இழைத்ததால், அப்போ அதற்கான பரிகாரம் அங்கு தீர்க்கப்படும். அப்படி தீர்க்கப்படுகிற போது அந்த மனிதன் தொழுத தொழுகையை நன்மை, அவன் நோற்ற நோம்பின் நன்மை, அவன் செய்த ஹஜ்ஜின் நன்மை, அவன் செய்த தான தர்மங்கள் நன்மை, அவன் கொடுத்த ஜக்காத்தின் நன்மை, அத்தனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அள்ளி அவன் கணக்கில் வர வச்சிருப்பான். இப்படி ஒவ்வொருவருக்கும் கணக்கு தீர்க்கிற போது இவன் கணக்கில் ஒன்றுமே இருக்காது, ஜீரோ பேலன்ஸ். இவன் கணக்கில் ஒன்றுமே இருக்காது, ஜீரோ பேலன்ஸ். அப்போ இப்ப யார் முஃப்லிஸ் சொல்லுங்க? இப்ப யார் திவாலாய் போனவன்? மறுமையில் எந்த நன்மையும் இல்லாமல் எவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கிறானோ அவன்தான் திவாலாய் போனவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட மனிதனுக்கு செய்கிற இந்த தவறுகளுக்கு அந்த மனிதனிடத்தில் அதற்கான மன்னிப்பை கேட்டு இந்த உலகத்திலேயே அந்த மன்னிப்பை நாம் பெறவில்லை என்று சொன்னால் அதற்கான கணக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? பாதிக்கப்பட்ட மனிதனுடைய முன்னிலையிலேயே கணக்கை அல்லாஹ் தீர்ப்பான். அது தனி விஷயம். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்கிற அந்த பாவத்திற்கு வேறு ஒருவர் அதற்கு சார்பாக வந்து பொறுப்பேற்று நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட முடியுமா? இந்த உலகத்திலே பிற மதத்தில் இருப்பதை போன்று கிறிஸ்தவ மதத்தில் போப்பாண்டவர் உன்னை மன்னித்து விட்டேன், கர்த்தர் உன்னை மன்னிப்பார் அப்படி சொல்லி கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணியை வாயில கொடுத்தாச்சுன்னா எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா? கர்த்தருக்கு செய்த பாவத்திற்கு இங்க இருக்கிற மனிதன் போப்பு எப்படி மன்னிக்க முடியும்? அதே போன்று கடவுளுக்கு செய்த குற்றத்திற்கு இங்க இருக்கிற ஆச்சாரியாரும் சாமியார்களும் எப்படி மன்னிக்க முடியும்? ஒரு காலம் மன்னிக்க முடியாது. அவர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். அந்த போப்பும் சாமியார்களும் ஆச்சாரியார்களும் அவரும் மனிதர்கள் தான். அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவரிடத்தில் போய் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இது அறிவுடைமையா இல்லை இது முட்டாள்தனமான ஒன்றா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆதலால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வமை யக்ஃபிரு துனூப ஜமீஆ, பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறவன் அல்லாஹ் தான். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரு? அவன் மட்டும்தான். எனவே இதை நாம் புரிந்து முஸ்லிம்கள் செயல்பட வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய குணாசியங்களையும் தனித்தன்மையையும் புரிந்து செயல்படக்கூடியவன் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் அவனை புரியாமல் அரைகுறையாக தன்னை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் செய்த அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் போய் கையேந்து நிற்பது என்பது அது எந்த வகையிலும் அறிவுடைமை ஆகாது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்ல உங்களையும் என்னை மாக்கிறவானாக. வாஹத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் 1388 இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மதா ஷத்ருல் லைல் அவ் சுலுசாஹு யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இல ஸமாஇத் துன்யா ஃபயகூல் ஹல் மின் சாஇல் யுஅதா ஹல் மின் தாஇன் இஸ்தஜாபு லஹு ஹல் மின் முஸ்தக்ஃபி யுஃபர் லஹு ஹத்தா யன்ஃபஜிர ஸுப்ஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவினுடைய ஒரு பகுதி பாதி கடந்ததற்கு பிறகு, நடு இரவுக்கு பிறகு, அல்லது 2/3 பங்கு இரவில் கடந்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த முதல் வானத்திற்கு இறங்குகிறான். உள்ள தள்ளி உட்கார பின்னால் நிற்கிறான். கொஞ்சம் உள்ள தள்ளுங்க, அப்படி தள்ளு, உள்ள தள்ளுங்க, உள்ள தள்ளுங்க, வாங்க உள்ள வாங்க, உள்ளவங்க இன்னும் தள்ளுங்க, உள்ள தள்ளி உட்காருங்க. அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான். அல்லாஹ் இறங்குறான் என்றால் அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா,
அல்லாஹ் ரஹ்மானில் தான் அரசில் தான் இருக்கிறான். அவன் இருப்பது 7ஆம் வானத்தில் இருக்கக்கூடிய அரசில் இருக்கிறான். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, பின்னால் நிற்கிறாங்க, உள்ள தள்ளி உட்கார். 7ஆம் வானத்தில் அரிசி இருக்கிறது. அரிசி என்று சொன்னால் ஆசனம், நாம் உட்கார்ற இந்த நாற்காலி தான். ஆனால் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அது ஒரு ஆசனம், அது ஒரு சிம்மாசனம். நாம் உட்கார்ற நாற்காலியும் மோடி உட்கார்ற நாற்காலிக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் உட்கார்ற நாற்காலிக்கும் ஒரு மன்னர், அரசர், கிங் ஃபஹதோ அல்லது கிங் சல்மானோ உட்கார்றது, கிங் முகமது பின் சல்மானோ உட்கார்றதுக்கு உள்ள அந்த நாற்காலிக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்படியா? இதை விட வித்தியாசமானது அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த ஆசனம், சிம்மாசனம். அந்த அரிசில் தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அங்கிருந்து இறங்குகிறான் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவன் முழுமையாக என்ன செய்கிறான்? கண்காணிக்கிறான். எப்படி? நானும் இன்னொரு சண்டை போடுறோம், கடைசியில் யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும்? இறங்கி வந்தால் தான் சண்டை சமாதானமாகும். இல்லைன்னா இங்கே சண்டையாக தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ இவர் இறங்கி வந்தார், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நான் எங்கே இறங்கி வந்தேன்? மொட்டை மாடிலேருந்து கீழே இறங்கி வந்தேனா? அப்போ இறங்கி வந்தார், நீ கொஞ்சம் இறங்க என்று சொல்வார்கள். அவர் இறங்கியதால் இந்த விவகாரம் சமாதானம் முடிந்தது. அப்போ இறங்குதல் என்பது யதார்த்தமான பொருளில் சொல்லப்படவில்லை. அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? அது மாதிரி என்ன, அல்லாஹ் என்ன செய்கிறான்? இரவு நடுப்பகுதிக்கு பிறகோ அல்ல 2 பகுதி கடந்ததற்கு பிறகோ அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவன் உன்னிப்பாக அவன் கவனிக்கிறான். கவனித்து அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் கேட்போர் உண்டா? மம் ஹல் மின் சாயில் யோதா, யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்குறீங்களா? அவனுக்கு நிச்சயமாக வழங்கப்படும். என்ன கேட்டாலும் வழங்குவேன், அல்லாஹ் கொடுப்பான். ஹல் மின் முஸ்தஃபிர் யுக்ஃபர் லஹு, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா? அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி ஹல் மின் தாஇன் இஸ்தஜாப லஹு, என்னிடத்தில் பிரார்த்திப்பவர் உண்டா? அவருடைய பிரார்த்தனை ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஹல் மின் முஸ்தஃபிர், மன்னிப்பு கேட்போர் உண்டா என்று அல்லாஹ் சொல்கிறான். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 6307 இடம்பெற்றிருக்கிறது. வல்லாஹி இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌம் அக்ஸர மின் 70 மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 70க்கு மேல், வேறு அறிவிப்பில் 100க்கு மேல் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், என் குற்றங்களை மன்னித்திடு என்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மேல் கேட்கிறேன். யார்கிட்ட கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கிறார்கள். அப்போ இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்கள். அல்லாஹ்விடத்தில் தான் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டால் நேற்றோ முந்தா நாளோ நாளைக்கோ இதுவரை 12 நாட்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு நாட்டமை தலைமையில் என்ன ஒரு பெரிய பஜனையை என்ன செஞ்சுருக்கோம். அதாவது ரபீல் அவ்வல் நபி பிறந்த நாளை முன்னிட்டு பெரிய பஜனை பாடல்கள் பாடப்பட்டிருக்கும். ஆங்காங்கே சோத்தாக்கி என்ன செய்ப்பாங்க, போட்டிருப்பாங்க. எல்லாரும் சோத்தாக்கி அந்த சோத்தை வாங்குறதுக்கு வரிசையில் நின்று என்ன அந்த பரக்கத்து, உலகத்திலே பரக்கத்தாக அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டது ஒன்று தான். அது அல்லாஹ்வுடைய அதிசயம், அது அல்லாஹ்வுடைய பரக்கத். ஜம்சம் நீரை தவிர எந்த பொருளுக்கும் என்ன, எல்லா பொருளுக்கும் என்ன உண்டோ அதுதான். பிரத்யேகமான எந்த பரக்கத்தும் என்ன இல்லை. ஆனால் இங்கு முழுது பாத்தியா ஓதியாச்சுன்னா அந்த மஞ்சச்சோறு வெள்ளைச்சோறாக பிரியாணியாக என்ன செய்து பரக்கத்தாகி விடுகிறது. அதை வாங்கி என்ன செய்கிறாங்க? வாங்கி சாப்பிடுவதற்கு எல்லோரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த முழுதோ இந்த பஜனையோ பாடலோ எதை சுட்டி காட்டுகிறது, என்ன சொல்கிறது, அதை படிக்கிறாங்களா இல்லை அவங்கள்ட்ட நம்ம போய் என்றைக்காவது கேட்டிருப்போமா? அதுக்கு என்ன மொழிபெயர்ப்பு, இதை படிக்கிறீங்களா என்னன்னு என்றைக்காவது கேட்டிருப்போமா? இது மாதிரி பக்தி பரவசத்தோடு என்றைக்காவது குர்ஆனை உட்கார்ந்து எல்லோரும் ஓதி இருப்பார்களா? குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிப் லாம் மீம் 3 சேர்ந்த ஒரு எழுத்து அல்ல என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அலிப் லாம் மீம் என்று சொல்லிவிட்டால் 3 என்று 30 நன்மை கிடைத்து விடுகிறது. இந்த குர்ஆனை நன்மையாக நபி அவர்கள் உச்சரித்தாலே நன்மை உண்டு என்று சொல்கிற போது அந்த குர்ஆனையெல்லாம் மூலையில் ஓரங்கட்டி விட்டு எவனோ எழுதின ஒரு குப்பையை உட்கார்ந்து அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஒரு பக்தி என்கிற சும்மா இருக்கிற கல்லை செதுக்கி சிலையாக வைத்தால் அதை யாரும் சாமி என்று என்ன செய்ய மாட்டார்கள், கும்பிட மாட்டார்கள்.
அப்போ அந்த சிலைக்கு என்ன எவனாவது பூஜாரை கூட்டு வந்து ஹோமம் வளர்த்து ஊன்னு என்ன செய்யாது ஊர் ஏற்றினாத்தான் அது உண்மையான சாமியாகும். அப்போ தான் அது சாமிம்பாங்க, இல்லாட்டா அது சிலை என்று தான் சொல்லுவார்கள். இது மாதிரி இந்த பஜனையை ஓதி ஊன்னு நினைச்சாங்க ஊர் ஏற்றினா ஏதோ நடந்து விடுகிறது என்று முஸ்லீம்களுடைய சிந்தனையை தவறாக வழிநடத்துகிறார்கள். அந்த மொலூதில் நீங்கள் ஓதினாலும் சரி ஓதாவிட்டாலும் சரி கேட்டாலும் சரி, அந்த மொலூதில் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அளவிற்கு மன்னிப்பாளனாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அந்த கஃபார், அந்த சத்தார், அந்த சத்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கஃபாராக சத்தாராக, கஃபாரும் சத்தாரும் யாருடைய பெயர்? அல்லாஹ்வுடைய பெயர். அப்துல் கஃபார் என்று யார் பெயர் வைக்கிறோம்? அல்லாஹ் கஃபார், அப்து நான் ரெண்டை சேர்த்து கஃபாருக்கு அடிமை. சத்தார், அந்த சத்தாருக்கு அடிமை. அதிகம் மன்னிக்கிறவன் அல்லாஹ், குற்றங்களை மறைக்கிறவன் அல்லாஹ் என்ற அடிப்படையில் தான் அவனுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயரில் அபுது என்கிற அடிமை என்கிற வார்த்தையை இணைத்து நாம் பெயராக வைக்கிறோம். அந்த அல்லாஹ்வை அப்தாக கஃபாராக சத்தாராக சொல்ல வேண்டிய இடத்தில் முகமது அவர்களை கஃபாராக சத்தாராக என்ன செய்கிறாங்க சொல்லி பாட்டு படிக்கிறாங்க. இதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? தலையில் முக்காடை போட்டு ஆணும் பொண்ணும் என்ன செய்கிறோம்? நாம் அது நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துகிறோம். முழுக்க முழுக்க இஸ்லாத்துடைய அடிப்படையை தாக்கக்கூடிய ஒரு செயல், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு செயல். எனவே இது நடந்தாலும் அல்ல இனி நடந்தாலும் நடக்க இருந்தாலும் அதை முழுக்க நாம் அதை உதாசீனப்படுத்த வேண்டும். அதற்கும் இஸ்லாத்திற்கும் துளியும் சம்பந்தமில்லை என்பதை புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கிறவானாக. வாகர்தம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.